அனைவருக்கும் இனிய வணக்கம். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, வாட் இஸ் சுவிட்ச் கியர், சுவிட்ச் கியர்னால் என்ன, சுவிட்ச் கியருக்கு என்னென்ன காம்பனன்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறாங்க, இன்டர்லாஜிக் ஸ்கீம்னால் என்ன, அதே போல் லோ வோல்டேஜ் சுவிட்ச் கியர் பேனலோட பேசிக் ஆப்ரேஷன் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். நம்ம வீடியோவை நீங்கள் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நம்ம சொல்லக்கூடிய தகவல் உங்களை முழுமையடையும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சுவிட்ச் கியர்னால் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது என்ன அப்படின்னா, ஒரு எலக்ட்ரிக்கல் நெட்வொர்க்கை ஸ்விட்சிங் பண்ணணும், கண்ட்ரோலிங் பண்ணணும், ப்ரொடக்டிங் பண்ணணும். இதை எந்த ஒரு டிவைஸ் செய்தோ அதை சுவிட்ச் கியர் அப்படின்னு சொல்லுவோம். இன்கேஸ் சில பேர்லாம் பார்த்திங்கன்னா சுவிட்ச் கியர் பேனல் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுவாங்க. அது என்ன அப்படின்னா, ஸ்விட்சிங் பண்ணணும், கண்ட்ரோலிங் பண்ணணும், ப்ளஸ் ப்ரொடக்டிங் எந்த ஒரு பேனல் பண்ணுதோ அந்த பேனலை சுவிட்ச் கியர் பேனல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸ்விட்சிங் அப்படின்னா என்ன அப்படின்னா, அதை ஆன் பண்ணணும், ஆஃப் பண்ணணும். இன்கேஸ் ஹை வோல்டேஜாக இருந்தாலும் சரி, அது லோ வோல்டேஜாக இருந்தாலுமே சரி, அதை எந்த ஒரு டிவைஸ் ஆப்ரேட் அதாவது என்னென்னா ஆன் ஆஃப் பண்ணுதோ, ஒரு சேஃப் கண்டிஷனில் குயிக் ஆன் ஆஃப் ஆப்ரேஷன் பண்ணுதோ அந்த டிவைஸை பண்ணணும். ப்ளஸ் கண்ட்ரோலிங் பண்ணணும். கண்ட்ரோலிங் அப்படின்னா என்னென்னா, ஒரு என்டையர் எலக்ட்ரிக்கல் நெட்வொர்க்கில் அதாவது வேரியஸ் ஸ்கீம் இருக்கும், அதாவது இன்டர்லாக்கிங் ஸ்கீம் இருக்கும். அந்த இன்டர்லாக்கிங் ஸ்கீம் படி நமக்கு அதை கண்ட்ரோலிங் பண்ணணும், ப்ளஸ் ப்ரொடக்டிங் பண்ணணும். ப்ரொடக்டிங் அப்படின்னா என்ன அப்படின்னா, இன்கேஸ் எனக்கு ஏதோ ஒரு எலக்ட்ரிக்கல் நெட்வொர்க்கில் ஏதோ ஒரு ஃபால்ட்டு க்ரியேட் ஆகுது. அந்த ஃபால்ட்டு கண்டிஷனில் குயிக் ஆப்ரேஷன், அதாவது என்னென்னா இம்மிடியேட் ஆப்ரேஷனில் நமக்கு அந்த எலக்ட்ரிக்கல் நெட்வொர்க் அஃபெக்ட் ஆகாத லெவலுக்கு அதுக்கு போகக்கூடிய சப்ளையை டிஸ்கனெக்ட் பண்ணணும். இதை எந்த ஒரு பேனல் பர்ஃபெக்டாக பண்ணுதோ அந்த பேனலை சுவிட்ச் கியர் பேனல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது எல்லாத்தையுமே சேர்த்து பண்ணக்கூடிய பேனலை தான் நம்ம சுவிட்ச் கியர் பேனல்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இதுக்கு எதையெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, சுவிட்ச் கியர் பேனல்னால் அதுக்குன்னு செப்பரேட் காம்பவுண்டை யூஸ் பண்ணி பண்ணக்கூடியது கிடையாது. அதாவது என்னென்னா, சர்க்யூட் பிரேக்கரு, கரண்ட் டிரான்ஸ்ஃபார்மரு, பொட்டேஷியல் டிரான்ஸ்ஃபார்மரு, ப்ரொடக்டிவ் ரிலே, மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட்டு, சுவிட்சஸ்ஸு, ஃபியூசஸ்ஸு, எம்சிபி, சர்ஜ் அரெஸ்டரு, ஐசோலேட்டரு, இது மாதிரி எலக்ட்ரானிக் காம்பவுண்ட், இது எல்லாத்தையுமே சேர்த்து மேனுஃபேக்சரிங் பண்ணக்கூடிய ஒரு பேனலோட நேம் தான் சுவிட்ச் கியர் பேனல்னு சொல்லுவோம். இப்போ இந்த இடத்துல எதுக்காக சர்க்யூட் பிரேக்கரை யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதாவது என்னென்னா, இன்கேஸ் ஏதோ ஒரு ஃபால்ட்டு கண்டிஷனில் அந்த சர்க்யூட்டை டிஸ்கனெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அந்த இடத்துல சர்க்யூட் பிரேக்கர் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதே போல் கரண்ட் டிரான்ஸ்ஃபார்மரோட வேலை என்ன அப்படின்னா, இன்கேஸ் எனக்கு லோடு எடுக்கக்கூடிய கரண்ட் 800 ஆம்பியரோ இல்லை 1000 ஆம்பியரோ லோடு ஆம்பியரை கேரி பண்ணுது. அப்போது போய் நான் ஒரு ஆம்பியரை சென்ஸ் பண்ணணும் அப்படின்னா ஒரு அம்மீட்டரோட சீரியஸ் கனெக்ஷன் என்னால் பண்ண முடியாது. அந்த ரீசன்னால் அந்த கரண்ட்டை ஸ்டெப் டவுன் பண்ணி நான் ஒரு மீட்டரிங் பேனலுக்கு இன்புட்டாக கொடுக்கணும். இதை இன்புட்டாக கொடுக்கறதுக்கு ஸ்டெப் டவுன் பண்ணக்கூடிய அதாவது கரண்ட்டை இன்புட் கரண்ட்டை, லோடு கரண்ட்டை ஸ்டெப் டவுன் பண்ணக்கூடிய வேலையை தான் எது பார்க்கும் அப்படின்னா கரண்ட் டிரான்ஸ்ஃபார்மர் அப்படிங்கிறது செய்யும். அதே போல் ஸ்டெப் டவுன் பண்ணி நமக்கு மீட்டரிங் பேனலுக்கு இன்புட்டாக கொடுக்குது. அதே போல் பொட்டேஷியல் டிரான்ஸ்ஃபார்மரோட வேலை என்ன அப்படின்னா, இன்கேஸ் எனக்கு அந்த சுவிட்ச் கியர் பேனலில் யூஸ் பண்ணக்கூடிய காம்பனன்ட்ஸ் லோ வோல்டேஜ், அதாவது என்னென்னா 110 வோல்ட் ஆக்சிலரி சப்ளையில் ஃபங்க்ஷன் ஆகக்கூடிய காம்பனன்ட்ஸ் எல்லாம் இருக்கும். 24 வோல்ட் ஏசி சப்ளையில் ஃபங்க்ஷன் ஆகக்கூடிய ரிலேஸ்லாம் இருக்கும். அப்போ அந்த ஸ்டெப் டவுன் பண்ணதில், அதாவது 415 வோல்ட் இன்புட் வருது அப்படின்னா அந்த 415 வோல்ட்டை ஸ்டெப் டவுன் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய டிரான்ஸ்ஃபார்மர் தான் பொட்டென்ஷியல் டிரான்ஸ்ஃபார்மர், அப்படி இல்லை வோல்டேஜ் டிரான்ஸ்ஃபார்மர், அப்படி இல்லை பிடி, அப்படி இல்லை விடி, இது மாதிரி பல நேமில் சொல்லுவாங்க. அதே போல் ப்ரொடக்டிவ் ரிலே அப்படின்னா என்ன அப்படின்னா, இன்கேஸ் எனக்கு அந்த பேனலில் ஹை வோல்டேஜோ இல்லை லோ வோல்டேஜோ ஃபால்ட்டையோ சென்ஸ் பண்ணணும். அதே போல் கிரவுண்ட் ஃபால்ட்டை சென்ஸ் பண்ணுது.
இது மாதிரி வேரியஸ் டைப் ஆஃப் ப்ரொடக்ஷன் இன்கேஸ் அன்பேலன்ஸ்டு கரண்ட் வந்து எடுக்குது அந்த பேனலு அப்படின்னு சொல்லி ட்ரிப் ஆகணும் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல ஒரு ரிலே யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஓவர் கரண்ட் ரிலே, அண்டர் கரண்ட் ரிலே, இது மாதிரி என்னென்ன டிவைஸ்லாம் எலக்ட்ரிக்கலில் வந்து ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்காக கஸ்டமரோடைய ரெக்யர்மெண்ட் படி நம்ம ரிலேஸ் யூஸ் பண்ணியிருப்போம். அந்த ரிலேஸை தான் ப்ரொடக்டிவ் ரிலேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட்னா என்ன அப்படின்னா அம்மீட்டர், வோல்ட்மீட்டர், அதே போல் வந்து எவ்வளோ வோல்டேஜ் வந்து நமக்கு போகுது அப்படின்னு சொல்லி சென்ஸ் பண்ணக்கூடிய டிஜிட்டல் மீட்டர், இது எல்லாமே வந்து மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சுவிட்சஸ், ஃபியூசஸ், இது எல்லாமே நமக்கு தெரியும். ஃபியூசஸ் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க? இன்கேஸ் ஓவர்லோட ஷார்ட் சர்க்யூட் கண்டிஷன்லேயோ ஒரு ஃபால்ட்டை வந்து சென்ஸ் பண்ணி நமக்கு இமீடியட்டாக லோடுக்கு போகக்கூடிய சப்ளையை வந்து ஐசோலேட் பண்ணணும், அதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய டிவைஸ் தான் ஃபியூசஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் சர்ஜ் அரெஸ்டரு, ஐசோலேட்டரு, எலக்ட்ரானிக் காம்பனண்ட்னா அதில் எதை மென்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னா இன்கேஸ் ஒரு பிஎல்சி சிஸ்டமோ ஸ்கேடா சிஸ்டமோ அதோட இன்டர்ஃபேஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா அதை தான் எலக்ட்ரானிக் காம்பனண்ட் அப்படின்னு வந்து அந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. இன்கேஸ் அப்படி இல்லை, அந்த இடத்துல வேறு எதுவும் எலக்ட்ரானிக் பிசிவியை யூஸ் பண்ணி கூட இந்த ரிலே வந்து எனக்கு இவ்வளோ வோல்டேஜ் வரும்போது ஆன் ஆகணும், ஆஃப் ஆகணும் அப்படின்னு சொல்லி டிசைன் பண்ணியிருக்கலாம். அது வந்து டிபெண்ட் அப்பான் த பேனல் அண்டு கஸ்டமர் ரெக்யர்மெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். நம்ம இந்த இடத்துல ஒரு லோ வோல்டேஜ் சுவிட்ச் கியர் பேனலை வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்காக வேண்டி எடுத்துருக்குறோம். இது என்ன பேனல் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு சப்ஸ்டேஷனில் யூஸ் பண்ணக்கூடிய எல்விஏசி பேனல். இது எல்விடிசி பேனலு. ஓகேங்களா? இப்போ இந்த எல்விஏசி பேனலோட ஜஸ்ட்டு ஒரு கான்செப்டை மட்டும் பார்க்கலாம். அதாவது என்னென்னா மீட்டரிங் பேனல் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு விஷயத்தை பார்த்தோம். மீட்டரிங் பேனலில் அம்மீட்டர் இருக்கும், வோல்ட் மீட்டர் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம். இதில் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய இந்த அம்மீட்டர், வோல்ட் மீட்டர்ஸ் தான் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மீட்டரிங் பேனல் அப்படின்னு அந்த இடத்துல ஹைலைட் பண்ணுறாங்க. மீட்டரிங் பேனல்லாம் வெறும் அம்மீட்டர், வோல்ட் மீட்டர் தான் வருமா அப்படின்னு சொல்லி கேட்டால் இன்கேஸ் அதோட அடிஷ்னலாக இண்டிகேஷன்ஸ்லாம் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அதாவது என்னென்னா எனக்கு இந்த கண்டிஷன் வரும்போது இந்த இண்டிகேஷன் க்ளோ ஆகணும் அப்படின்னு சொல்லி இண்டிகேஷன்லாம் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த பேனலை தான் மீட்டரிங் பேனல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதே போல் ஏசிபி, அதாவது எம்சிபி, ஏசிபி இதெல்லாம் யூஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஏசிபி அப்படிங்கிறது இந்த இடத்துல ஏசிபி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது என்னென்னா இது மீட்டரிங் பேனலு, இது ஏசிபி கம்பார்ட்மெண்ட்னு சொல்லுவாங்க. அதே போல் கீழே உள்ள கம்பார்ட்மெண்ட் பார்த்திங்கன்னா ரிலேஸ் கம்பார்ட்மெண்ட். அதாவது இதுக்குள்ளே தான் கண்ட்ரோல் ஸ்கீமுக்கு உள்ள இன்டர்லாஜிக் ரிலேஸ் எல்லாமே இந்த இந்த கம்பார்ட்மெண்ட்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அதே போல் இது வந்து இன்கமர் 1 செக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இதை பஸ் செக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது இன்கமர் 2 செக்ஷனு, அடுத்தது ஜென்ரேட்டர் இன்கமர்னு சொல்லி மொத்தம் 3 இன்கமர் செக்ஷன் வந்து இந்த இடத்துல யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பஸ் செக்ஷனோட வேலை என்ன அப்படின்னா இன்கேஸ் எனக்கு இன்கமர் 1 வந்து ஏதோ ஒரு கண்டிஷனில் ஃபெயில் ஆகிடுச்சு, ஓகேங்களா, அப்ஸ்ட்ரீம் பிரேக்கர் வந்து ட்ரிப் ஆகிடுச்சு, அப்படிங்கிற பட்சத்தில் எனக்கு இதுக்கு வரக்கூடிய ஏசி சப்ளை அப்படிங்கிறது வராது. அந்த கண்டிஷனில் இந்த பஸ் செக்ஷனை நம்ம ஆட்டோ க்ளோசிங் மோடில் போட்டு வச்சுருந்தோம் அப்படின்னா, ஆட்டோ க்ளோசிங்கை வந்து செலெக்ஷன் பண்ணியிருந்தோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், இன்கமர் 2ஓட சப்ளையை பஸ் செக்ஷன் வழியாக க்ளோஸ் பண்ணி நமக்கு இந்த பஸ்ஸுக்கு வந்து சப்ளை பண்ணும். அதாவது என்னென்னா அவுட் கோயிங் செக்ஷன் 1 அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது என்னென்னா இதை வந்து பஸ் ஏன்னு சொல்லுவாங்க. அதே போல் அவுட் கோயிங் செக்ஷன் 1 அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து இந்த சைடு பார்த்திங்கன்னா அவுட் கோயிங் செக்ஷன் 2. நார்மல் ஆப்ரேஷனில் இது எப்படி ஃபங்க்ஷன் ஆகும் அப்படின்னா இன்கமர் 1 க்ளோஸ் ஆகும். இன்கமர் 1 க்ளோஸ் ஆனிச்சு அப்படின்னா இந்த அவுட் கோயிங் 1 அப்படிங்கிற செக்ஷன் வந்து நமக்கு ஃபங்க்ஷன் ஆகிட்ருக்கும். அதே போல் இன்கமர் 2 க்ளோஸ் ஆனிச்சு அப்படின்னா அவுட் கோயிங் செக்ஷன் 2 அப்படிங்கிறது நமக்கு ஃபங்க்ஷன் ஆகிட்ருக்கும். நார்மல் கண்டிஷன் இது. இன்கேஸ் எனக்கு இன்கமர் 2 ஃபெயில் ஆகிடுச்சு அப்படிங்கிற பட்சத்தில் இன்கமர் 1ல் வந்து சோர்ஸ் இருக்கும். சோர்ஸை வச்சு என்ன பண்ணணும், இந்த பஸ் செக்ஷன் க்ளோஸ் பண்ணணும். பஸ் செக்ஷன் க்ளோஸ் பண்ணி அவுட் கோயிங் செக்ஷன் 2வை வந்து நமக்கு ஆப்ரேட் பண்ணிகிட்ருக்கோம். அதாவது எந்த ஒரு ஃபெயிலியரும் இல்லாமல் என்ன பண்ணணும், இன்கேஸ் வந்து பவர் ஃபெயிலை வந்து அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கண்டிஷனுக்காக வேண்டி ஆப்ரேட் பண்ணிகிட்ருக்கோம். ஓகேங்களா? இதுதான் வந்து இந்த பேனலோட ஆப்ரேஷன். இப்போ இந்த கண்டிஷன் சொல்கிறோம்ல, அதாவது என்னென்னா இன்கமர் 1 வந்து ஃபெயில் ஆனிச்சு அப்படின்னா இன்கமர் 2வில் உள்ள சப்ளையை பஸ் செக்ஷன் க்ளோஸ் ஆகி பஸ் செக்ஷன் வந்து அவுட் கோயிங் செக்ஷன் 1 வந்து நமக்கு ரன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கண்டிஷன் சொல்லி அந்த பிரேக்கர்ஸை வந்து ஆன் ஆஃப் பண்ணுறோம்ல, அந்த ஸ்கீமோட இன்டர்லாஜிக் ஸ்கீமோட நேம் தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா நமக்கு வந்து கண்ட்ரோலிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இன்டர்லாஜிக் ஸ்கீமோட நேம் தான் இதை இன்டர்லாஜிக்னு சொல்லுவாங்க. ப்ளஸ் கண்ட்ரோலிங், ஒரு சுவிட்ச் கியர் பேனலில் கண்ட்ரோலிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா?
கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தான் இந்த இன்டர்லாஜிக் சர்க்யூட் அப்படிங்கிறது நம்ம யூஸ் பண்ணுறோம். கண்ட்ரோல் சர்க்யூட்டாக இன்டர்லாஜிக் சர்க்யூட்டை வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். அடுத்தது என்ன பார்க்கணும் அப்படின்னா, நமக்கு இந்த பேனல் வந்து எல்வி சுவிட்ச் கியர் பேனல்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த டிவைஸ் எல்லாமே சேர்ந்தது தான் வந்து எல்வி சுவிட்ச் கியர் பேனல் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த வர டாப்பிக்கில் நம்ம என்ன பண்ணலாம், எல்விஏசி அதாவது என்னென்னா லோ வோல்டேஜ் சுவிட்ச் கியர் பேனலோட சர்க்யூட்ஸ், அதாவது கண்ட்ரோல் சர்க்யூட்டு, பவர் சர்க்யூட் எல்லாத்தையுமே டீப்பாக அனலைஸ் பண்ணலாம். சரிங்களா?